ஹலோ வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடியில் இருக்கிற ராம்மஹாலில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ராம்மஹாலில் உதயநிலவு கலைக்கூடம் நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. அதில் கலந்துக்கிட்டவங்க வந்து பரிந்துரைக்கலாம் வாங்க. அக்கா உங்கள் பேருங்கக்கா? என் பேர் கலைவாணி. எம்டிஎன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து வரேன். வேளாளர் மகளிர் கல்லூரி திண்டலில் வந்து உதவி பேராசிரியராக தமிழ் துறையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன் நான். எதனாலங்கக்கா இங்கே வந்திருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உதயநிலவு கலைக்கூடம் சொல்லிட்டு கொடுமுடி ஈரோட்டில் நடத்திட்டுருக்காங்க. உதயநிலவு ஐயா, நிஜாம் ஐயா சொல்லுவோம். அவங்க நடத்தக்கூடிய இந்த ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருக்கும் சாதனை செஞ்சவங்க எல்லாருக்குமே முக்கியமாக பெண்களுக்கு அதிகமாக விருது கொடுக்குறாங்க. அந்த விருது விழாவுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள். நீங்கள் என்னங்கக்கா சாதனை செஞ்சுருக்கீங்க? நான் நிறையா பட்டிமன்றங்களில் பேசியிருக்கேன். நிறையா பேச்சு போட்டி, அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை பேச்சாளராக அந்த மாதிரி பேச்சு துறையில் நல்லா சாதிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி ஒரு சில சேவைகள்லாம் செய்வேன். ரத்த தானம் இது வரைக்கும் 7 முறை கொடுத்துருக்கேன். அதனால் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. நன்றி. அண்ணா வணக்கங்கண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் என் இனிய உறவுகளை. சொல்லுங்கள். என்னவா இருக்கீங்கன்னா இந்த நிகழ்ச்சி பற்றி கலந்துக்கிட்டு வந்திருக்கீங்க, அது தகவல் பகிர்ந்துருக்கீங்கண்ணா. இன்றைக்கி இங்கே நடக்கிற நிகழ்ச்சி என்னங்கன்னா உதயநிலவு கலைக்கூடம் அப்படிங்கிறது நம்ம கொடுமுடியில் இருக்குதுங்க. இதனுடைய நிறுவனர் நிஜாம் பாய் அவர்கள், அவருடைய மகன் ரஃபிக் 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி 8ஆம் ஆண்டு நிறைவு விழா இன்றைக்கி நடந்துகிட்ருக்குது. அதுக்கான நிகழ்ச்சி தான் உள்ளே போயிட்டுருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கிறீங்க. இவங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்றைக்கி குறைஞ்சபட்சம் ஒரு 150 பேர்த்துக்கு ஷீல்டு தர போகிறாங்க. அவார்டுனா எல்லாத்துக்கும் தர மாதிரி சும்மா காசு வாங்கி தர அவார்டெலாம் கிடையாது. அத்தனையும் திறமை மிக்கவர்கள். என்னங்க, எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பீச்சு, நடிப்பு, என்னங்க, ஆடல், பாடல், என்ன கரகாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி திறமை வாய்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி இந்த ஷீல்டு தரப்படப்படுது. அதுவும் இல்லாமல் மதுரை யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டும் தர போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்குது. இன்றைக்கி நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏன் வந்தேன்னு கேட்டேன்னா, போன வருஷம் பாண்டிச்சேரியில் சங்கரதாஸ் சுவாமிகள் அப்படிங்கிற நாடகம், வாழ்க்கை வரலாறு, அவர் தான் இந்த நாடகத்துக்கு தந்தை. அந்த நாடகத்தில் நான் நடித்து அங்கே ஷீல்டு, ப்ரைஸ் எல்லாம் வாங்கினோம். அதனுடைய பாராட்டி இன்றைக்கி தனியாக ஒரு ஷீல்டு, சர்டிஃபிகேட் இதெல்லாம் தர போகிறாங்க. அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேங்க. மிக்க நன்றி. என்புடன் என்றும் அன்புடன் வாகை பாஸ்கி. ஹாய் சார். வணக்கங்க சார். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் என்னுடைய பேர் பரமேஸ்வரன். சரிங்க சார். பவானியிலேருந்து வந்திருக்கேன். சரிங்க சார். கிட்டத்தட்ட இந்த விழா வந்து உதயநிலவு சார் வந்து 8வது வருஷம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்காரு. இந்த ஆண்டு வந்து ஒரு பெரிய அளவுக்கு சிறப்பாக கொடுமுடியில் செஞ்சிட்ருக்கூடிய, இது வந்து தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு கலைஞனாக நாங்கள் பார்க்குறது ஐயா உதயநிலவு அவர்கள் தான். சரிங்க சார். இப்போ நாடகத்துறையிலன்னு பார்த்தீங்கன்னா எப்படிங்க சார், எந்தெந்த ஏரியாவிலலாம் நாடகம் எந்த மாதிரிங்க? இல்லை, இப்போது நாடகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழர்களுடைய வாழ்வியலோட ஒன்றாக கலந்தது. சரிங்க. நீங்கள் முத்தமிழ் கலைஞர் டாக்டர் கலைஞரை நம்ம சொல்லுவோம். ஸோ முத்தமிழினுடைய சிறப்பு என்னென்னா இயல் இசை நாடகம் என்பது. அந்த இயல் இசை நாடகம் அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் வந்து டாக்டர் கலைஞர் தான். அந்த அடிப்படையில் இந்த முத்தமிழ் கலை இலக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கடந்த ஆட்சி காலங்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்குமே பல்வேறு நலத்திட்டங்களை அரசு கொடுத்துருந்தாலும் கூட தொடர்ந்து கலைஞர்கள் அதுக்காக எடுக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் தான் வந்து இந்த கலையை வந்து இப்போவும் வரைக்கும் வாழ்விச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த விஷயத்தில் கொடுமுடி பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து இந்த கொடுமுடிக்கு இந்த இயல் இசை நாடகத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையில் வந்து ஐயா உதயநிலவு வந்து தொடர்ந்து அவருடைய விழாவை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி அந்த விழாவில் நாங்களும் கலந்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. ஓகே. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். உங்கள் பேர் சார் வணக்கம். என் பேர் அசோக்குமார். இவர் பேர் மனோஜ். இயக்குனர் செல்வராஜன், ஜிந்தா முருகவேல், அழகேஷ், ராம்சரண் இசையமைப்பாளருங்க. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களை ஒரு மனுஷனாக மதித்து எங்களை இன்டர்வியூ எடுக்கிற ஒரு எம்டிஎன் சேனலுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்களை மாதிரி கலைப்பணி ஆற்றுவங்களே நாங்கள் பேட்டி எடுக்கிறது கௌரவமாக நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக. ஐயோ மகிழ்ச்சி ஜி. இந்த சேனலில் மென்மேலும் பெரிய சேனலாக ஜி, ஆல் இந்தியா லெவலில் பெரிய சேனலாக வரதுக்கு முதல்ல எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த விழா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலைஞர்களை ஆமாம் இருங்க பேட்டி எடுத்து நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விழாவாக இருந்துச்சு. அது ஒரு நாடக கலையாக இருக்கட்டும், ஒரு நாட்டுப்புற கலையாக இருக்கட்டும், அதே மாதிரி பட்டிமன்றம் ஆகட்டும், கவியரங்கம் ஆகட்டும், எல்லாமே சிறப்பாக இருக்குது. நாங்கள் டோட்டல் டீம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோல் கலாமன்றத்துலேருந்து நாங்கள் வரேங்க. செங்காமணி பூங்கல்னு சொல்லிட்டுங்க, குமாரபாளையம் தாண்டிங்க. அதனால நீங்கள் வேணால் அந்த யூடியூப் சேனல் வந்து செங்கவேல்னு போட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ எல்லாமே வருங்க. இந்த அளவுக்கு ஒரு விருதுகளை வழங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த விழா சிறப்பாக இருந்தது. ரொம்ப நன்றிஜி, நன்றி. நம்ம சேனல் அந்த ஏரியாவில் வரீங்கண்ணா. சரிங்க சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுங்கள். எஸ் மனோஜுங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் என்னவா இருக்கீங்க? நான் வந்து நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கேங்க. நான் சரி. எங்கள் டீமுங்க இது. சரி. எங்கள் இயக்குனருங்க ஐயா அவர். அது அவர்கிட்ட சார் உங்கள் பேர் சின்ன முருகவேல். ஏதாவது டைலாக் ஏதாவது சொல்லுங்கள். நம்ம இயக்குனருங்க செல்வராஜுங்க. இங்கே இந்த உதயநிலவு கலைக்கூடத்திற்காக ஒரு விருது வாங்குவதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றி சார். மாரி நான் நாடக இசையமைப்பாளருங்க. மீதியெல்லாம் நான் அழகேசன் சொல்லுவாருங்க. வணக்கம் சார், நான் வந்து மேடை நடிகன் அழகேஷ்குமார். நாங்கள் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து மேடை நடிகராக வந்து இயங்கிட்டுருக்குறோம். இது எங்கள் தொழிலாக மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இது ஒரு கலைப்பணியை வந்து கலையை முன்னேற்றணும் அப்படின்றக்காக தான் இது நடத்திட்டுருக்குறோம். மிக்க நன்றிங்க. நாங்கள் செங்கவேல் கலாமன்றம் பல்லக்கப்பாளையம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகமாக ஒரு டைலாக் இல்லை, நம்ம டீமில் ஏகப்பட்ட ஒரு சினிமா வாய்ப்புகள் வந்துமே சினிமாவுக்காக நாங்கள் போகலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மேடை நாடகத்தை உயர்த்தணும். அந்த மேடை நாடகத்தை வந்து வேறு லெவலில் கொண்டு போகணுங்க ஒரே குறிக்கோளுக்காக. சினிமாவுக்கு போகாமல், சினிமாவுக்கு யாரும் வேணாலும் போகலாம் வரலாம், ஆனால் மேடை நாடகத்தை உயர்த்தக்கூடிய ஒரே டீம் எங்கள் டீம் தான். எங்கள் டீம்னா நம்ம நாடக கலை டீம் தான். அதை வேறு லெவலில் கொண்டு போய் மென்மேலும் உயர்த்தி எல்லாரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 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 500 மன்றங்கள் இன்றைக்கி வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெருமைக்குரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கி வந்து அன்னையர் தினம், அனைவருக்கும் அன்னையர் தினம் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பஸ்ஸில் அம்மா சாங் ஒன்று ஆல்பம் சாங் ஒன்று பண்ணியிருக்குங்க. மியூசிக் பஸ்ஸுங்கிற ஒரு சேனலில் அம்மா சாங்கு கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், செலிப்ரேட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சரி, நம்மளுக்கு நேயர்களுக்காக ஜிந்தான் உங்கள் பேர் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், டேலக் பேசுங்க. ஜிந்தா முருகன் உங்கள் பேர் எப்படி வந்துச்சு? சார், நான் நாடக நடிகர். நான் கிட்டத்தட்ட ஒரு 39 வருஷமாக அந்த துறையில் இருக்கிறேன். இந்த நாடகத்தை நடிச்சதுனால தான் ஜிந்தாங்கிற பேர் எனக்கு வந்துச்சு. ஆமாம், நாடகத்தில் அது 40 ஆண்டு காலமாக நினச்சிருக்கு. சொந்த பேரும் முருகவேல், அதனால் ஜிந்தா முருகவேல்னு வந்துருங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடக கலை வளர்க்குறதுக்காக நிறையா பயிற்சி எடுத்துகிட்டு நிறைய நடிச்சிட்ருக்கிறோம். நிறைய நாடகத்துக்காக நிறைய இன்னும் கொடுக்க இருக்கிறோம். இந்த உதயநிலவு கலைக்கூடம் நிறைய இந்த மாதிரி நாடக கலைகள் தேர்வு பண்ணி சிறந்த பரிசுலாம் கொடுத்து விருதுகளை கொடுத்து வழங்கியிருந்தோம். அந்த உதயநிலவு கலைக்கூடத்துக்கு எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த சேனலுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, நன்றிங்க சார். ஐயா பேட்டி கொடுங்க, வாங்க வாங்க ஐயா, வாங்க ஐயா, பேட்டி கொடுங்க, வாங்க. நீங்கள் யாரும் உங்கள் பேர் எங்கே வர்றீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் ஈரோட்டில் இருக்கேன். என் பேர் சரண்யா. சிறந்த நகைச்சுவை நாயகின்னு சொல்லி விருது வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.